ஒரு காலத்துல ஒரு பெரிய காட்டுக்குள்ள அழகா ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஆத்துக்கு பக்கத்திலே ரொம்ப பலமான ரொம்ப நல்ல ஒரு எரும மாடு அம்மாடி அம்மாடின்னு புல்லு மேய்ஞ்சிட்டு ரொம்ப ஜாலியா வாழ்ந்துச்சு. காலையில சூரியன் வந்ததும் ஆத்து ஓரத்துல இருக்கிற புல்லெல்லாம் பளபளன்னு மின்னும். எருமைக்கு எந்த கவலையும் கிடையாது. நல்லா சாப்பிட்டு தண்ணி குடிச்சு ஹோயின்னு நிம்மதியா இருக்கும். அதே காட்டுல ஒரு குறும்புக்கார, அதுக்கும் மேல ரொம்ப பேராசை பிடிச்ச ஒரு ஓநாய் அலைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு எப்பவும் அடுத்தவங்க கிட்ட இருக்கிறத எப்படியாவது பிடுங்கணும், பெரிய மிருகங்களையெல்லாம் ஏமாத்தி சாப்பிடணும்னு ஒரு கெட்ட எண்ணம். ஒரு நாள் நம்ம எரும மாட்டை பார்த்ததும், அடடா எவ்வளோ பெரிய எருமையா, இதை எப்படியாவது சிக்க வச்சு நாம சாப்பிடணும் அப்படின்னு ஒரு தந்திரமான திட்டம் போட்டது. எருமைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம சும்மா நிக்குது பாருங்க. மெதுவா மெதுவா நம்ம எரும மாட்டுக்கிட்ட போன ஓநாய், ஹலோ அன்பு நண்பா, நான் நேத்து ஒரு கனவு கண்டேன். அதுல பார்த்த இடம் இருக்கே, அடடா ரொம்ப ரொம்ப அழகுன்னு ஆசை வார்த்தைகளை போட ஆரம்பிச்சுது. அங்க இருக்கிற புல்லெல்லாம் தங்கம் போல ஜொலிக்குமா. அந்த தண்ணிய குடிச்சா யாருக்குமே வயசே ஆகாதான். எப்பவும் நம்மள மாதிரி சின்ன பசங்க மாதிரி எளிமையா இருக்கலாம்னு பொய்யா சொல்லுச்சு. அந்த மாயாஜால இடத்த பத்தி கேட்டதும் எருமைக்கு கொஞ்சம் ஆசை வந்துருச்சு. அப்படியா அப்படியான்னு ஆச்சரியமா பாக்குது. வா நண்பா, அந்த அழகான இடத்துக்கு போகலாம்னு ஓநாய் ஆசையா கூப்பிட நம்ம எரும மாட்டுக்கு யோசிக்கவே நேரமில்ல. சரி போலாம்னு ஓநாயோட பேச்ச கேட்டு அது காமிச்ச பாதையில போக ஆரம்பிச்சுது. ஆனா அந்த பாதை எப்படி இருந்துச்சு தெரியுமா? செங்குத்தான ஒரு ஆள் மட்டும் போகக்கூடிய ரொம்ப ஆபத்தான மலையிடுக்கா இருந்துச்சு. அம்மாடி இங்கேயும் போகணுமான்னு கஷ்டப்பட்டு உள்ள போச்சு எருமை. அப்படியே அந்த ஆபத்தான இடுக்கை தாண்டி ஒரு பெரிய மலையோட விளிம்புக்கு வந்தாங்க. அங்க நம்ம குறும்புக்காரன் ஓநாய் ஹான்னு சிரிச்சுக்கிட்டே நின்னுச்சு. இதான் நம்ம இடம் நண்பான்னு சொன்ன ஓநாய் சட்டுன்னு எருமையை தள்ளிவிட பார்த்துச்சு. ஐயோ பாவம், ஓநாயோட பேராசை எவ்வளவு தூரம் வந்திருக்கு பாருங்க. எருமை பாவம், ஆனா நம்ம எரும மாடு இருக்கே அவ்வளோ பலம் கொண்டதாச்சே. திடீர்னு ஓநாய் என்ன தள்ளிவிட வரதே, ஓஹோ நீ ஏமாத்ததான் என்ன கூட்டிட்டு வந்தியான்னு ரொம்ப கோபம் வந்துருச்சு. எருமை தன்னோட பலம் கொண்ட கொம்புகளை ஆட்டி ஆங்குன்னு ஓநாயை நோக்கி வேகமா தாக்குச்சு. இப்போ நீ என்ன பண்ணுவ? நீ எருமைக்கு கோபம் வருது பாருங்க. அந்த தாக்குதல ஓநாய் சற்றும் எதிர்பார்க்கல. ஐயோ வலிக்குதேன்னு வலி தாங்க முடியாம பயங்கர சத்தத்தோட அம்மான்னு கத்திக்கிட்டே மலையோட விளிம்புல இருந்து தவறி கீழே உருண்டு விழுந்துச்சு. பாவம் ஓநாய், பேராசை பண்ணா இதான் நடக்கும். கீழே ஆழமான பள்ளத்துல விழுந்த ஓநாய் ஐயோன்னு கத்திக்கிட்டே பேராசைக்கு கிடைச்ச தண்டனையா அங்கேயே உயிர் விட்டுடுச்சு. பேராசை எப்பவும் கெட்டதுதான் செய்யும், அதுக்கு நல்ல பாடம் கிடைச்சிடுச்சு. ஆபத்தெல்லாம் விலகியதும் நிம்மதி பெருமூச்சு விட்ட எருமை, சரியான நேரத்துல என் புத்தி வேலை செஞ்சுதேன்னு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு சந்தோஷமா தன் பழைய ஆத்து ஓரத்துக்கே திரும்பி வந்துச்சு. அப்பாடா ஒரு வழியா தப்பிச்சிட்டேன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிச்சு. அன்று முதல் எருமை மாடு ரொம்ப புத்திசாலித்தனமா அமைதியா வாழ்ந்துச்சு. மத்தவங்க பேசுற ஆசை வார்த்தைகளுக்கு காது கெடுக்காம தன்னோட இடத்துல நிறைவா இருந்துச்சு. அப்போதான் புரிஞ்சுது, பேராசை எப்பவும் ஆபத்தையே தரும், இருக்கிறத வச்சு திருப்தியா வாழணும்னு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செல்லங்களே.